வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம் வீட்டில் இருக்கும் சமையலறை என்பது வெறும் சமைக்கும் இடம் மட்டுமல்ல. அது அன்பு, பாசம், சுத்தம், பக்தி, குடும்ப ஒற்றுமை எல்லாம் சேர்ந்து வாழும் ஒரு புனிதமான இடம். இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப்போவது என் மனதிற்கு மிகவும் பிடித்த என் அழகான கிச்சனை பற்றி தான். காலை எழுந்தவுடன் முதலில் சமையலறைக்குள் நுழையும் போது அங்கே இருக்கும் அமைதியும் சீரியலாக ஒலிக்கும் சின்ன சின்ன லைட்டுகளும் மனதிற்கு ஒரு இனிய மகிழ்ச்சியை தருகின்றன. என் அடுப்பில் மேல் நான் போட்டிருக்கும் சங்கு கோலம் எனக்கு மிகவும் பிடித்தது. சங்கு என்பது மங்களத்தின் அடையாளம். தினமும் கோலத்தை பார்க்கும்போது மனதில் ஒரு நல்ல எண்ணம் பிறக்கின்றது. வெள்ளை மாக்கோலத்தின் நடுவில் வைத்திருக்கும் மஞ்சள், குங்குமம் மற்றும் மங்களம் நிறைந்த பொருட்கள் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி தருகின்றன. மகிழ்ச்சி மட்டுமல்ல, அது அடுப்புக்கே ஒரு தெய்வீக அழகை கொடுக்கின்றது. அடுப்பின் பின்னால் இருக்கும் தீப அலங்காரமும் சக்தி சின்னமும் சிறிய விளக்கு சேர்ந்து அந்த இடத்தை இன்னும் புனிதமாக மாற்றுகின்றது. மாலை நேரத்தில் சீரியல் லைட் எரியும் போது அந்த காட்சி மிகவும் அழகாக இருக்கும். வீட்டில் ஒரு திருவிழா சூழல் இருப்பது போல உணர்வு தரும். என் சமையலறையின் அருகில் இருக்கும் அம்மி மற்றும் ஆட்டு உரல் என் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவை. இன்றைய காலத்தில் மிக்சி இருந்தாலும் அம்மியால் அரைக்கும் சட்னியின் சுவை தனி சுவையாகும். ஆட்டு உரலில் இடித்த மிளகாய், பூண்டு, மசாலாவின் மனம் வீடு முழுவதும் பரவி அனைவரையும் சாப்பிட அழைக்கும். அந்த பழமையான பொருட்களை பார்க்கும் போதெல்லாம் நம் முன்னோர்களின் வாழ்க்கை நினைவுக்கு வருகின்றது. அவர்கள் எவ்வளவு பொறுமையாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்திருக்கார்கள் என்பது நினைவுக்கு வருகின்றது. அடுப்பின் அருகில் நான் வைத்திருக்கும் சின்ன உருளி அலங்காரம் என் சமையலறைக்கு ஒரு பாரம்பரிய அழகை தருகின்றது. அதில் பூக்கள் வைத்தாலும் அல்லது தீபம் ஏற்றினாலும் மிகவும் அழகாக இருக்கும். சிறிய செடியின் பச்சை நிறத்தில் கண்களுக்கு குளிர்ச்சியை தருகின்றது. என் சமையலறை பெரிதாக இல்லாவிட்டாலும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருப்பதில் தான் என் மகிழ்ச்சி இருக்கின்றது. தினமும் அடுப்பை சுத்தம் செய்து கோலம் போட்டு விளக்கு ஏற்றி வைப்பது எனக்கு ஒரு வழக்கமாகிவிட்டது. ஒரு வீட்டின் வளமும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமையலறையிலிருந்தே தான் ஆரம்பிக்கின்றது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அந்த வார்த்தை உண்மை என்று நான் நம்புகிறேன். அன்போடு சமைக்கப்படும் உணவு எப்பொழுதும் சுவையாகவும் இருக்கும். அதனால் தான் என் குடும்பத்திற்காக தினமும் மன நிறைவோடு சமைக்கிறேன். என் சமையலறை பார்த்து உங்களுக்கு ஏதேனும் நல்ல யோசனைகள் தோன்றினால் உங்கள் வீட்டிலும் செய்து பாருங்கள். சுத்தமான சமையலறை, அழகான கோலம் எல்லாம் மனதிற்கு ஒரு நேர்மறை ஆற்றலை தருகின்றது. உங்கள் அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் எனக்கு உற்சாகம் தருகின்றது. விலாக் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஆதரவு எப்பயுமே எனக்கு கண்டிப்பாக இருக்கணும் நண்பர்களே, சரிங்களா? பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப இந்த சங்கு கோலம் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மங்களத்தை அப்படியே கொண்டு வந்த மாதிரி இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் இருக்க அந்த அம்மி ஆட்டோரில் அதோட சூப்பராக இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுடைய பாட்டி சமைக்கிற அந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்துருச்சு. நினைவுகள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது.
பாருங்கள். என்னோடய கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சரிங்களா. அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கப்பா. வாழ்க வளமுடன்.